அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பிரைடல் ஜும்கா செட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் இன்விசிபிள் செயின் அண்ட் ஜும்கா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஜும்கா பேஸில் கோல்டன் கலர் த்ரெட் சுற்றி எடுத்துட்டேன். அது கூட பால் செயின் அண்ட் கோல்ட் செயின் ரெண்டுத்தையுமே பேஸில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஜும்காக்கு எப்படி த்ரெட் சுற்றணும், எப்படி டிசைன் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 3 குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கிளாஸ் குந்தன்ஸ் தான், ஸ்கொயர் ஷேப் அப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் 2 சைஸ் எடுத்திருக்கேன். ஜும்கா பேஸில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நேராக ஸ்டிக் பண்ணாமல் இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் குந்தனை இதே மாதிரியே ஃபுல்லாக ஜும்கா ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். குந்தன் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அலைன்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ இது ஃபுல்லாகவே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 குந்தன் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதுக்கு நடுவில் வி மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல இப்போ நான் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை ஒட்ட போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை, பெரிய குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட்டு நான் சுற்றி இதை ஒட்டிக்கிறேன். கரெக்டாக அந்த வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் அந்த இடத்துல இதை ஒட்டிக்கணும். இப்போ இதே மாதிரியே இங்கே ஃபுல்லாகவே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே குட்டி ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ அதே குந்தன் ஸ்டோனை இங்கே கீழேயும் கொஞ்சமாக கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த கேப்பை விட இந்த குந்தன் ஸ்டோன் பெருசாக இருக்குது. அதனால் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டோன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் சிங்கிள் ஸ்டோனாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டோனாக கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே இந்த 2 ஸ்கொயர் ஷேப்புக்கு கீழே இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. இன்விசிபிள் செயினுக்கு மேட்சிங்காக ஜும்கா இருக்கணும், அதுவும் நல்ல கிராண்ட் ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் இந்த ஜும்காவை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த கேப்பில் நம்ம அந்த சிங்கிள் ஸ்டோனை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம பீட் கேப் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பீட் கேப் இப்படியே கூட வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இதை லைட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நோஸ் ப்ளையர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, இந்த இடத்துலையும் நான் ஸ்டோன் செயினில் சிங்கிளாக ஸ்டோன்ஸ் கட் பண்ணி மேலே ஸ்டிக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன பீட் கேப் எடுத்து கீழே ஐப்பின்னில் கோர்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஜும்காவோட பேஸ்லேருந்து கோர்த்து எடுத்துக்கணும். ஐப்பின்னில் கீழே சின்ன பீட் கேப்பும் மேலே பெரிய பீட் கேப்பும் நான் வச்சுருக்கேன். நல்லா டைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கோல்டன் பீட் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸஸாக இருக்கிற ஐப்பின்னை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். நோஸ் ப்ளையர் வச்சு அப்படியே வளைச்சி விடுங்க, லூப் க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஜும்காவுடைய பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேப்பில் இந்த ஸ்டோன்ஸ் வேணால் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இயரிங் ஸ்டட்டு செய்கிறதுக்கு OHP ஷீட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெரிய குந்தன் ஸ்டோனை ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதை ஒட்டிக்கிறேன். அதை சுற்றி சின்ன குந்தன் ஸ்டோன்ஸ் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக உங்கள் விரலை வச்சு டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிறேன். ஸ்டோன் செயினை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஸ்டோன் செயினை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை சுற்றி நான் மறுபடியும் பால் செயின் அட்டாச் பண்ண போகிறேன். பால் செயின் அட்டாச் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பால் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை சுற்றி ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற பால் செயினை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். உங்கள் விரலால் லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐப்பின்னை சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை க்ளூ அப்ளை பண்ணி பேக் சைடில் இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதும் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பேக் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு வேக்ஸ் ஸ்ட்ரிப்பு தான் இது பின்னாடி ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் ஸ்டட் பேஸ் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். குத்தி எடுத்துட்டு
இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இயரிங் இருக்குது இல்லையா, அதில் அப்படியே பின்னாடி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸஸாக வேக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து வெளியில் இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ட்ரிம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட் பின் எடுத்திருக்கேன். அதில் கோல்டன் கலர் பீட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு, சின்ன பீட் அப்புறமா பெரிய பீட் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நோஸ் ப்ளையர் வச்சு ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. லூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நான் ஒரு ஜம்ப் ரிங்கில் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு ஜும்காவுடைய பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ஐபின் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஐபின்னில் உள்ளே விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜும்காக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட் இந்த லூப் இருக்கு இல்லையா ஜும்காவுடைய மேலே, இதுக்கு மேலே அந்த லூப்பை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு லூப்பை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஜும்கா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி இயரிங் பட் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜும்கா யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜும்கா எப்படி இருக்குது, இந்த ஜும்காக்கு 10க்கு நீங்கள் எத்தனை மார்க் தருவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஜும்கா கூட நான் இன்விசிபிள் செயினும் நான் ரெடி பண்ணியிருந்தேன் கஸ்டமர் கேட்ட மாதிரியே. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களுமே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன்ஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளிலிருந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆப்போடைய லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இயரிங் மேக்கிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.